என்னடா கமகமனு வாசனை வருது? இது ராமதேவர் தோட்டண்ணே, பலாப்பழ வாசனை. ஓ, பலாப்பழம்ல. நம்ம ஊர்லயே இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிருவாங்க. கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு இங்கு வேரில் பழுத்த பலா அப்படின்னு பாரதாசன் சொன்னாரே, அதுதான்டா. ஐயோ, அவர் சொன்னதுக்கு அர்த்தமே வேற என்ன. இதுதான். கத்திய குடுறா. வேண்டாண்ணே. கத்திய குடுறான்னா திருடுறது தப்புண்ணே. எதிரா திருட்டு? அவன் முகமுடி போட்டு கொள்ளையடிக்கிறா, சந்திரகட்டையை திருடுறா, யானையை கொண்டு தந்தத்தை எடுத்துட்டு போறா. ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டிருக்க, அதுக்கு போய் வேக்கன பேசுறியே. சரி சரி, நீ ஆளை பாத்துக்க, நான் மேல போய் அறுத்துறேன். மேல போறீங்களா? பழம் இங்கதானே இருக்கு, எதுக்கு மேல போனோம்? போடா பைத்தியக்காரா, கீழ இருந்து அறுத்துனா என்ன போல வீரனுக்கு அழகு இல்லடா. மாங்காயும் பலாப்பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும். அண்ணே, என்ன இந்த பழம் காவட்டா இருக்கே? 2 நாளைக்கு பட்டையில பொதிச்சு வச்சா நல்லா பழுத்துறோம், அப்புறம் சாப்பிடலாம். இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது, நம்ம 2 பேரும் தான் திங்கணும். யாராவது வந்துட போறாங்க. அண்ணே சீக்கிரம் அண்ணே. வர என்ன தேவரையா? மாரியாத்தா கோயில் உள்ள சூளாயத்தை எடுத்து வந்திருக்கீங்க. இத கொஞ்சம் கூறு வச்சு கொடு. எதுக்கு? மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்பழத்தை யாரோ அறுத்துட்டு போயிட்டாங்க. இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயித்துல குத்துவாங்க. பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோச்சுக்கிறீங்க? அப்படி இல்லையா, இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா. அவனுக்கு அம்மா வரும், கால்ரா வரும், வயிறு வீங்கும், வெடிச்சாவும். யாரு வீட்டுல வேப்பல சொருகி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன். எல்லாரும் வீட்லயும் நம்மளே வேப்பிலையே சொல்லிட்டா யாரும் வரலையே. இல்ல, ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு இதெல்லாம் தேவையா? என்ன பட்டக்காரர், என்ன வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லிட்டு இருக்கீங்க? அது பொது சேவைங்க. பொது சேவையா? ஆமா, அம்மே கால்ரா வரக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் முன்கூட்டி சொல்லுறோம். அடாடா, என்ன ஒரு தியாகம்! பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா? இந்த சேவை நானும் செய்யறேனே. சரிங்களா? டேய், அண்ணனுக்கு 4 கொடு. மொத்தமா கொடுங்க. மொத்தமாவா? அப்ப வாங்கிக்கங்க. இந்தாங்க, போங்க. மாரியம்மா மாரியம்மா, சூலியம்மா சூலியம்மா. பொண்ணுக்கு 27 வயசு ஆச்சு, இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. இதாவது நல்லபடியா முடியணும். மாரியம்மா மாரியம்மா, சூலியம்மா சூலியம். நல்ல இடம். நம்ம பையனுக்கு தை மாசம் கல்யாணத்தை முடிச்சு தை மாசம் முடிச்சிடலாங்கிறியா? முடிச்சிடலாம். என்ன வேப்பல சுரி இருக்கு? ஆமா, நல்ல நாள் பொண்ணு பார்க்க வந்தோம், தடையா இருக்க. ஒருவேளை அம்மா கிம்மா போட்டிருக்குமோ? ஆமாங்க, வாங்க போலாம். ஆமா ஆமா, வாங்க போயிடுவோம். என்ன வந்தவங்க திரும்பி போறாங்க? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, உங்களை தாங்க, நில்லுங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு திரும்பி போறீங்க? உங்க வீட்டுல வேப்பல சுரி இருக்கு, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். பரிசம் போடுறது எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன வேப்பலையா? ஆமா. எவன் சொருகுனவன்? நான் தான் எல்லா வீட்டுக்கு சொருகணுது. உங்க வீட்டுக்கு சொருகணுமா சொல்லுங்க, சொருகுறேன். ஏமா உங்க வீடு எங்க இருக்கு? ஏண்டா எங்க வீட்டுக்கு வேப்பல சொருவியா? விடுவேலு, பூச்சிப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடு. அவன் குமிக்கிட்டான். அசத்துற அண்ணாமலை. போதியா? இல்ல சாப்பிடு தம்பி, வளர்ற பிள்ளை இல்ல. வளர்ற பிள்ளையாயுவேன், இன்னும் போட்டா வெடிச்சிருவாயா? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் போடப்பா. போது தேவரையா, வர வர நீ சாப்பாடு செல்ல மாட்டேங்குது. முழுங்கிறது 3 பிளேட் சோறு, 2 பக்கெட் சாம்பாரு, இதுல வேற சாப்பாடு செல்லலன்னு சலிச்சுக்கிறான். இந்தப்பா, இவனுக்கு கடைசியில சாப்பாடு போடு. முன்னாடி போட்ட நாம எல்லாம் முழு பட்னி ஆயிட வேண்டியதான். இது பத்தாதுன்னா மாட்டுக்கு வச்ச பறித்து கொட்டியும் புண்ணாக்கி அள்ளி கொட்டிக்கிறான். போற போக்க பார்த்தா தலையில 2 கொம்பு முளைச்சு மார்ல மடி தள்ளிடும் போல இருக்கு. அதுடா காலை கட்டி பால் கறந்துருவானுங்க போல இருக்கு. போட முட்டை கண்ணா சுந்தரம் பாரு கண்ணு வைக்க அடுக்க. திருத்தவே முடியாது இவங்கள. எப்போ வந்தீங்க? நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். ஏமா நீ சாப்பிடலாமே? சாப்பிடுங்கம்மா, கடல் தாண்டி போனாலும் கிடைக்காத நவதானியம் பொங்கல் இது. ஆமாங்க, காலையில ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் பசிக்காது. இந்த உடம்புக்கு சாயந்தரம் வரைக்கும் பசிக்காதுன்னா உங்களுக்கு ஒரு வாரம் பசிக்கவே பசிக்காது. பெரிய வேலை. பூமி அதிர்ச்சி மாதிரி இருந்துச்சு. பாத்திரம் 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 பாத்திரம். ஏன்பா பெரிய வீட்டு சமையல், இப்ப சமையலை விட்டு பாத்திரம் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சியா?
மாத்திரை வியாபாரம் மட்டும்தானா இல்ல பழைய இரும்பு வியாபாரமும் பாக்குறியா? யோ, இந்த கூட்டாஞ்சோறு திங்கும் போதே இவ்வளவு கொழுப்பு இருக்கு, உள்ள வச்சிருக்கிற தின்னீங்க அவ்வளவுதான். ஆஹா, வாசனை தூக்குது. எனக்கு இரும்பு சத்துள்ள சாப்பாடு தான் சாப்பிடணும் டாக்டர் சொல்லிருக்காரு. அதுக்கு என்ன சாப்பிடலாம்? 6 கிலோ ஆணியும் 7 கிலோ லாடும் சாப்பிடு, சரியா போய். ஆணி சாப்பிட்டா குத்தாது. அவிச்சு சாப்பிடியா? சும்மா இருக்க மாட்டேங்கிறிய. இவனை எல்லாம் எப்படி வச்சு தாங்குறீங்க? சிரமம் தான். ஒரே இம்சையா இருக்கு. ஏய் வடிவேலு, என்ன இது? அவன் வச்ச வெடி அவன் காலிலேயே வெடிச்சிருச்சு. வளர்த்த கடா மாறல பாயுதுன்றாங்களே இதான். ஆமா, எங்க உங்க தலைவரு? வாங்க தலைவரே. என்ன இதெல்லாம்? உங்களுக்காக கீதாமா ஸ்பெஷலா பண்ண சொன்னாங்க, அதனால பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நாங்க பண்ணியெல்லாம் சாப்பிட மாட்டோம்யா. ஒன்னும் சொல்லலையா? என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்குயா? அது இனிப்பு வகைரா, அது சாறு வகைரா, அது சாதம் வகைரா. ஒவ்வொன்னையும் சாப்பிட்டு விட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. டெய்லி ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்துடுச்சா? வரேன் தம்பி, வரேன்ப்பா. அப்பா, மிச்ச மீதி இல்லாம எல்லாத்தையும் தின்றுங்க. மிச்சமா? மிச்ச மீதிக்காகத்தானே இதை வளர்க்கிறோம். இதுவா? இது என்ன குப்பை தொட்டியா? ஆமா, என்னய்யா இந்த பணியாரம் கிடைக்குமா? பணியாரங்கிறது இவ்வளவு பெருசு இல்ல, பணியாரங்கிறது இவ்வளவு சின்னது. இப்ப சின்னதாக்கிட்டாங்களா? எப்பவுமே சின்னதுதான். பெரிய எம்சியா இருக்க. அப்பா, அவன் வாயில சுக்கு தண்ணி கொதிக்க ஊத்துக்க வச்சு ஊத்துறேன். முடிஞ்சா ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்க. இந்த இடத்துல மட்டும் ஈ வைக்குது, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அது வந்துங்க. எதுடா? அதாங்க சொல்லுடா. இந்த டீ கடைக்காரன் கை தவறி டீய ஊத்திட்டா, அதுதான் ஈ வைக்குது. புதைச்சா பால் தானே ஊத்துவாங்க, டீயா ஊத்துவாங்க? இங்க யாரா போச்சுது? நாம இங்க புதைச்சது சொல்லலண்ணே. இங்க எப்படா போச்சு? அங்க இல்லடா. டேய், எதை புதைச்சீங்க? எங்க புதைச்சீங்க? சொன்னாப்பானா எதையோ புதைச்சிட்டு மறைக்கிறாங்க. பீனா பானா இந்த இடத்துல மட்டும் எதுவும் புதைக்கலங்க. இந்த இடத்துல நீங்க எதையுமே புதைக்கலையா? பலாப்பழம்? ஆமண்ணே, இப்பெல்லாம் பூமியில முளைக்குது. யாருக்குடா காது குத்துற? அங்க ராமதேவர் பலாப்பழத்தை காணோம்னு கையில சூறாயத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா தேடி அலைகிறாரு. நீங்க தேடிட்டு வந்து இங்க புதைச்சு வச்சிருக்கீங்களா? ஐயோ, பஞ்சாயத்துக்கு வாங்கடா. அண்ணே, என்ன பழத்தை வேணும்னா நீங்க எடுத்துட்டு போங்க, பஞ்சாயத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிடாங்க. அண்ணே நாய்க்கிறையா, சின்ன பையன் ஆசைப்பட்டு திருடியாந்து இங்க புதைச்சு வச்சிருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு திட்டிட்டு இருந்தேன், அதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்க இல்லடா? இது நான் திருடுனா? இந்த பழத்தை நீங்க தானே திருட சொன்னீங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். முழுப்பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த பலாப்பழத்தை திருடி கொண்டு வந்து பட்டறையில புதைச்சு வச்சுட்டு என்னையா சொல்றீங்க? ஏயா கத்துறீங்க? இந்த பலாப்பழத்தை 2 பேரும் தின்னு தொலைகியா? நாங்க திங்கிறோம், நீ ஆள் பாத்துக்கிறியா? சரி பாக்குறோம்ங்க. ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இது மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பழமாச்சே, உங்களை மாரியாத்தா சூளையத்துல குத்த மாட்டா? அதுக்கு பரிகாரம் இருக்கு. பலாப்பழத்தை தின்னுட்டு இவ்வளவு தேன் சாப்பிட்டா சரியா போயிடும். தேனுக்கு எங்க போறது? நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அண்ணன் தான் வைத்தியத்துக்காக தேன் வாங்கி உள்ள வச்சிருக்காரு, போய் சாப்பிடுங்க. உள்ள போய் திங்கிறோம், ஆள் பாத்துக்க. எப்படி என்ன எப்படி சமாளிச்சோம் பாத்தீங்களா? தேனு உள்ள இருக்கா? வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லி இருக்காங்க. நம்ம பலாப்பழத்தை உடிச்சு பங்கு போட்டு ஊர் பூரா தின்றிருக்காங்க. வேப்பல சொல்றாப்ப ஆத்தா விட்டுருவாடா? அவங்களுக்கு வாந்தி போய் தான் வரப்போகுது. என்ன எப்படி இருந்துச்சு? ஆஹா, நல்லா இருக்குமே. ரொம்ப பிரமாதம். இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அண்ணே, அது உங்க வரல, என்ன பழம் சாப்பிடாதீங்க. கொல்டி ஏப்பா, வீட்டுக்குள்ள சக்கையா கிடக்கு, அதையும் சாப்பிட போறீங்களா? இந்த வாடை பிடிச்ச அவன் வந்தானா உங்களை சக்கையா பிரட்டிடுவான். இந்த சக்கையெல்லாம் கொண்டு போய் கண்ணுக்கு தெரியாம போட்டுரு. வெறும் சக்கையா? எங்களுக்கு வேணும். வாடா. ஏண்டா, என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பலாப்பழத்தை திருடி தின்னுபிட்டு தோலை ஏன் காலடியில போடுவ? உன்னை சூலாயுதத்தால ஆத்தா குத்துவான்னு சொன்னல, இப்ப ஆத்தா குத்த மாட்டாடா, நான் குத்துறேன்டா. ஐயோ, ஐயா, நில்லுடா. ஏய், நில்லுடா. பேசாம நில்லு. நில்லுடா. எங்க போற பாக்க? என்ன அடிக்கிற? வேண்டாம். இனிமே என் தோட்டத்து பக்கம் பார்த்தேன், உன் தோலை உரிச்சிடுவேன். வரக்கூடாது பாத்துக்க. சக்கேடின்னு சொல்றாங்களே, அது இதுதானா?
இதா கொண்டு வந்துட்டேன். எல்லா பேரும் 5 மட்டும் தான் குத்துவாங்க. நான் 15 குத்தி அந்த பொண்ணு மனசுல பிரிய வளர்க்கலாம்னா இந்த ஹோட்டல்கார பையன் 200 ரூபாய் குத்தி விட்டானே. என்ன செய்யறது? அண்ணே, ஒரு சரியான யோசனை சொல்லு. பேசாம நீங்க அவனை குத்தி விட்டு ஜெயிலுக்கு போயிடுங்க. ஏண்டா, நான் ஜெயிலுக்கு போயிட்டா பட்டை நீ எடுத்துக்கலாம்டா. கொன்னுடுவோம் ஒண்ணு. இவன் அப்பன்ட்ட இப்பவே போறேன். இவன் குணத்தையே மாத்துறேன். தப்பா குத்தா குத்துற வந்து ஒன்ன குத்துவான். என்ன இங்க வந்திருக்கீங்க? மண்டை குத்து. உனக்கு மண்டை குத்து. உன் பையன் கரகாட்டக்கார பொண்ணுக்கு 100 ரூபா குத்திக்கிட்டு இருக்கான். ஐயா, கல்லாவுல 100 ரூபாயா காணும் நீ என்னைய சொன்னீங்களே, இப்ப புரியுதா? புரியுது புரியுது. எத்தனையோ 100 குத்திட்டான். எங்க இந்த பையன்? அங்க குத்திக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.